ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா சிறுகீரை கடைசல் தாங்க பண்ண போறோம். அதுவும் மண்சட்டியில் பண்ண போறோம். வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதில் வந்து பூவெல்லாம் இருக்கும். பூவெல்லாம் நீக்கிட்டு இலைகள் மட்டும் எடுத்திருக்கோம். இப்போ கீரைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 4 பல்லு பூண்டு, 2 தக்காளி எடுத்திருக்கேங்க, கொஞ்சமாக வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. பாசிப்பருப்பு வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். கீரை தான் வந்து அதிகமாக சேர்த்து நம்ம கடைசல் பண்ண போகிறோம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்போ 1/2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கலாம் சேர்த்துக்கலாங்க. பாசிப்பருப்பு வந்து 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஊற வைக்கலாம் தேவையில்லைங்க, அப்படியே சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நம்ம உரிச்சு வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். 2 தக்காளி பழம் சேர்க்குறேங்க. எல்லாத்தையும் நல்லா வேக விட்டுக்கலாம். பருப்பு தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்பாத்துக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டயத்தில் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை வந்து 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ கீரை சேர்த்தாச்சுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு வந்து நான் 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். கீரை வந்து அதிகமாக சேர்த்துருக்கேங்க. பாசிப்பருப்பு வந்து கம்மியாக சேர்த்து இந்த கீரை கடைசல் பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு சேர்க்காம இந்த கடைசல் பண்ணலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. வந்து கீரை வந்து பார்த்திங்கன்னா முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். கீரை எடுத்து கையால் வந்து மசிச்சு பாருங்கள். நல்லா மசிச்சுச்சுன்னா இதை வந்து நம்ம மத்து வச்சு மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கீரை தண்ணியை வந்து நம்ம நிறுத்தி எடுத்துக்கலாங்க, வடிகட்டிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா வடிகட்டியாச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு. கீரை தண்ணி நிறுத்தி வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவே போதும், அதனால் வந்து கீரை தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு எண்ணெய் பின்னாடி உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்சிச்சுங்க. 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் வந்து வரமிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. கீரையில் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக புளிப்பு தன்மை வேணும்னா நீங்கள் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தக்காளி வந்து 2 பழம் பெரிய பழமாக சேர்த்தேங்க, அதனால் புளிப்பு அதிகமாக தான் இருக்குது. அதனால் வந்து நான் புளி தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சதை வந்து கீரை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சிறுகீரை கடைசல் வந்து மண்சட்டியில் செஞ்சுருக்கோம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.